ஃபஸ்ட்டு டீன் வந்து ஸ்பூக்கி ஃபாரஸ்ட்க்கு போயிருக்காங்க. இப்போ டீன் வந்து இந்த ஆரோ டச் பண்ணும்போது அந்த ஆரோ போய் ஒவ்வொரு அனிமல்ஸாக டச் பண்ணி அந்த அனிமல்ஸில் அவுட் ஆகணும். ஒவ்வொரு அனிமலாக அவுட் ஆக நம்மளுக்கு பேலஸ் ஷோ ஆகும். அப்புறம் நம்ம அந்த பேலஸை டச் பண்ணும்போது அடுத்த பேஜுக்கு போயிடும். இதை நம்ம ஒரு ப்ரோக்ராமாக செய்ய போகிறோம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் வுட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வுட்ஸ் பேக்ரவுண்ட் வந்துடும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கேரக்டர் ப்ளஸ் பட்டனை கொடுத்து நம்மளுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆரோவை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த ஆரோ மேலே இருக்கிற டிக் பட்டனை கொடுத்தா ஆரோ வந்து ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்புறம் நாம் டீனியூ ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். முதல்ல நம்ம அனிமல்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரிகர் பிளாக்லேருந்து க்ரீன் ஃப்ளாக் எடுத்துக்கலாம். அடுத்து மோஷன் பிளாக் போயிட்டு மூவ் ரைட் வச்சுக்கலாம் 1 ஸ்டெப். நெக்ஸ்ட் இதை என் பிளாக் போயிட்டு ரிப்பீட் ஃபார் எவர் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அனிமல்ஸ்லாம் திரும்ப 1 ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ போய் ஒவ்வொரு அனிமலாக டச் பண்ணும்போது அந்த அனிமல்ஸ்லாம் அவுட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிகர் பிளாக் போயிட்டு பம் கொடுத்துக்கலாம், பம் பட்டன். அதுக்கப்புறம் சவுண்ட் பிளாக் போயிட்டு பாப் கொடுத்துக்கலாம், பாப் பட்டன். நெக்ஸ்ட் லூக்ஸ் பிளாக் போயிட்டு மெசேஜ் பட்டனில் அவுட்டுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப லூக்ஸ் பிளாக்கில் வந்து ஹைட் பட்டனை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிகர் பிளாக்கில் போயிட்டு க்ளோஸ் மெசேஜ் பிளாக்கை வச்சுக்கலாம், எல்லோ கலர். அதுக்கப்புறம் என் பிளாக் போயிட்டு நார்மல் என் பிளாக் வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எல்லா அனிமல்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ ஆரோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கு ட்ரிகர் பிளாக் போயிட்டு பம் பட்டன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மோஷன் பிளாக் போயிட்டு கோ அப் ஜம்ப் அப் 12 ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப மோஷன் பிளாக்கில் கோ ஹோம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என் பிளாக்கில் போயிட்டு நார்மல் என் பிளாக் வச்சுக்கலாம். அடுத்த டீனுக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ட்ரிகர் பிளாக் போயிட்டு டச் பட்டனை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மோஷன் பிளாக் போயிட்டு மூவ் ரைட் 8 ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மோஷன் பிளாக்லேயே கோ ஹோம் பட்டன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என் பிளாக் போயிட்டு நார்மல் என் பிளாக்கை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேலஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ட்ரிகர் பிளாக் போயிட்டு ஓப்பன் மெசேஜ் பிளாக் எல்லோ கலர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லூக்ஸ் பிளாக் போயிட்டு ஷோ பட்டனை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லூக்ஸ் பிளாக்லேயே க்ரோ பட்டன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என் பிளாக் போயிட்டு நார்மல் என் பிளாக் வச்சுக்கலாம்.
இப்போ நாம் அந்த பேலஸை டச் பண்ணோன்னே அடுத்த பேஜுக்கு போகணும். அதனால நாம் ட்ரிகர் பிளாக் போயிட்டு டச் பட்டனை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என் பிளாக் போயிட்டு கோ டு பேஜ் 2 வச்சுக்கலாம். இப்போ நாம் ப்ரோக்ராம் எல்லாம் முடித்தாச்சு. அதனால இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் வியூவில் பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் க்ரீன் ஃப்ளாக் கொடுத்து. இப்போ நம்ம இந்த கேமை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேலஸை டச் பண்ணால் பேலஸ் அதுக்கு அடுத்த பேஜுக்கு போதான்னு பார்த்துக்கலாம். இதோட ஸ்பூக்கி ஃபாரஸ்டோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. தேங்க்யூ.